باركت على إبراهيم وعلى آل بحدي الدعوة التامة والصلاة القائمة محمد وسلم الفضيلة وبعث المكام محمود الذي وعسه. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, உலக மாந்தர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் உலகம் அழிகிற நாள் வரை பிறந்து வாழுகிற மனிதர்களுக்கு தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாய் அனைத்து விதமான வாழ்வியல் வழிகாட்டுதல்களை இறைவன் கற்றுத்தருகிறார். திருக்குர்ஆனின் போதனைகளை நாம் இரண்டு பகுதிகளாக பார்க்க இயலும். அதிலே ஒரு பகுதி என்னவென்றால், இந்த உலகத்தில் யாரெல்லாம் நல்லவர்களாக சாலிஹானவர்களாய் சிறந்தவர்களாய் பரிசுத்தவான்களாய் வாழ்ந்தார்களோ அவர்களின் வாழ்வியல் வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் எடுத்துக்காட்டி, நீ வாழ்வதாக இருந்தால் இவர்களை போன்றுதான் வாழ வேண்டும், ஒழுக்க சீலராய் பரிசுத்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று அல்லாஹ் பாடம் நடத்துகிறார். மற்றொரு பகுதியை அல்லாஹ் மனித குலத்திற்கு எடுத்துரைக்கிறான். ஆகப்பெரிய உச்சகட்ட கேடுகட்டவனாய் எவன் உலகத்தில் வாழ்ந்தானோ, ஆணவம் பிடித்தவனாய் அகம்பாவம் கொண்டவனாய் என்னை போன்று உலகத்தில் வாழவே முடியாது, நான் தான் அல்-அலா ரப்புக்கும் அல்-அலா உயர்ந்த கடவுள் என்று உலகத்தில் மிக கொடூரமான காரியங்களை அரங்கேற்றியவர்களை அல்லாஹ் எடுத்துக்காட்டி, மனிதர்களே, ஒரு காலமும் இவர்களை போன்று உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதே, இவர்கள் மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் பாடம் நடத்துகிறார். இப்படி இரண்டு பாகமாய் குர்ஆனின் படிப்பினைகளை நாம் விளங்க இயலும். அதில் அல்லாஹ் ஒரு முக்கியமான கெட்டவனின் வரலாற்றை பதிவு செய்துவிட்டு அதிலிருந்து ஒரு 3 முத்தாலான உபதேசம் குறித்து சொல்லுகிறார். சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவரும் இந்த 3 உபதேசங்களை உள்ளங்களில் ஆழமாய் பதிய வைக்க வேண்டும். இவனின் பெயரை கேட்டாலே இவனுக்கு நாம் அடைமொழி சூட்டி விடலாம். காரூன், காரூனை போன்று ஆணவம் கொண்டவர்களாய் அகம்பாவம் பிடித்தவனாய்
உலகத்தில் யாராலும் வாழ இயல. எந்த அளவிற்கு என்று சொன்னால், காரூனை பற்றி பேசினாலே இந்த சம்பவத்தை சொல்லாமல் இருக்கவும் இயல. அவனுக்கு அல்லாஹ் பல்வேறு கசானாக்கள் நிரம்ப செல்வத்தை கொடுத்திருந்தார். அந்த செல்வங்களை எல்லாம் பூட்டி 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 வைத்து அதற்கென்று பல சாவிகளை வைத்திருந்தார். நாம் என்ன நினைத்து விடக்கூடாது, அவ்வளவு பெரிய இரும்பு பெட்டகம், அந்த சாவியினுடைய நீளமும் அகலமும் தடிமனும் கனமும் அவ்வளவு வெயிட்டா இருக்கும், அதை தூக்குறதுக்கு ஒரு 1000 பேர் தேவைப்படுவாங்க. அப்படி அல்லாஹ் சொல்லல. மஃபாத்திஹ் என்கிறார். சாவிகள், பல சாவிகள் இருந்தது. இந்த சாவிகளை தூக்குவதற்கு பல்லாயிரக்கணக்கான நபர்கள் தேவைப்படுவார்கள் என்று அல்லாஹ் பயன்படுத்துகிறார். இந்த காரூன் ஆட்டம் போட்டான், ஆணவம் கொண்டார். அவனிடத்திலே போய் நல்லவர்கள் போய் சொன்னார்களாம். சூரா கஸஸ் 28வது அத்தியாயம் 76, 77 அவசியம் படித்து பாருங்கள். வாழ்க்கையில் தேவைப்படுகிற 3 உபதேசம். இந்த 3ஐ ஒருவன் கடைபிடித்து விட்டால் அவன் வாழ்க்கை சீரோடு சிறப்போடு இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தானோ அந்த பிறப்பை அவன் பரிசுத்தப்படுத்துகிற வகையில அது அமையும். ஊரில் இருக்கிற மக்கள் காரூனிடத்திலே போய் சொன்னார்களாம், காரூனே, கால கௌமுஹு, காரூனே. அந்த கூட்டத்தார்கள், அதுல நல்லவர்கள் போய் சொன்னார்கள், லா தஃப்ரஹ், ஆணவம் கொள்ளாதே, பெருமை பிடிக்காது. இப்பொழுது நீ சம்பாதித்து கோடிகளிலே புரளுகிறாய், கசானாக்களை சேமித்து வைத்திருக்கிறாய், இதற்கு நீ உரிமையாளன் அல்லவே, இதுக்கெல்லாம் நீயா ஓனரு, இதுக்கு என்ன நீ ஆணவம் கொள்கிறாய்? சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், ஆணவம் கொள்கிற, அகம்பாவம் பிடித்து திரிகிற எவரையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். என்னுடையது, நான் சம்பாதித்தது, நான் கட்டி காப்பாற்றியது, இந்த பெருமை பேச்சுக்களை பேசாதே, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்து. இப்ப இவனை அல்லாஹ் அழிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். காரூனை அல்லாஹ் அழிக்கிறான். அழித்துவிட்டு உலக மாந்தர்களை பார்த்து அல்லாஹ் 3 முத்தால் உபதேசத்தை பொறிக்கிறான். 28வது அத்தியாயம் 77வது வசனம் அல்லாஹ் அழைக்கிறான். ஒபுதகி மனிதா ஃபீமா ஆதாகல்லா அத்தாரல் ஆகிரா, காரூனை பார், அவன் ஆணவம் கொண்டான், அகம்பாவம் பிடித்தான், அவனை நான் அழித்து விட்டேன். உனக்காக நீ தேடுகிற வீடுகளில் மறுமையின் வீட்டை தேடிக்கொள். காரூன் மறுமையின் வீட்டை தேடல, உலகத்திலே வீடுகளை தேட விரும்பினான், உலகத்தில் கசானாக்களை சேர்க்க விரும்பினான். அழித்து விட்டேன். உனக்கு இதான் நிலைமை. நீ தேடுற வீடுல, தேடுற சம்பாத்தியத்துல, கற்ற பொருளாதாரத்துல, சேமித்து வைக்கிற கசானாக்கள்ல மறுமையின் வீட்டை தேடிவிட்டாயா? சுய பரிசோதனை செய்து பார். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறார், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, மனிதா, இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய பங்கு என்று ஒன்று இருக்கிறது, அதை மறந்து விடாதே. உன் பொண்டாட்டி, பிள்ளைங்க, குடும்பத்தார் எல்லாத்துக்கும் பங்கு செய்கிறாய். ஆடாய் மாடாய் தேர்ந்து உழைக்கிறாய், சிரமப்பட்டு கால் கடுக்க நிற்கிறாய், அதெல்லாம் தெரியுதான். ரப்புக்கு செய்ய வேண்டிய ஷேர், பங்களிப்பு என்று ஒன்று இருக்கிறேன், அதை நீ மறந்து விடாதே. மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான், கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு எப்படி இந்த உலகத்தில் அழகாய் வாழ்வதற்கு உதவி செய்திருக்கிறானோ அது மாதிரி நீ அல்லாஹ்வுக்கு ஹெல்ப் பண்ணணும். அல்லாஹ்வுக்கு உதவி செய்வதென்றால் வணக்க வழிபாடு, குர்ஆனை படிப்பது, போதனைகளை கேட்பது, திக்ர் செய்வது. காரூனுக்கு அல்லாஹ் அழகாய் உதவி செய்தான், அவன் அசிங்கப்படுத்தி விட்டான். நீ அப்படி வாழக்கூடாது. அல்லாஹ் சொல்லுகிற மிக அற்புதமான உபதேசம். இங்க அல்லாஹ் சொல்ற ஸ்பெஷல பாருங்க. ஒரு கேடு கட்டவனின் வாழ்க்கையை அல்லாஹ் முடிவுரை எழுதிவிட்டு
அங்க புள்ளி வச்சு கமா போடுறான். இவன் பாடத்துல இருந்து நீ படிப்படை பெறணும். இவன்ட்ட இந்த 3 கேரக்டர் இல்லை, அதனால் அழித்து விட்டேன். நீ அப்படி வாழாதே. சற்று ஆழமாய் சிந்திக்க வேண்டும். நிலையான வாழ்க்கைக்காக இஹ்லாஸோடு உளமாற உழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை வெற்றி பெற முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறந்ததற்கான அர்த்தம் கிடைக்கும். நிலையான வாழ்க்கைக்கு சமகாலத்தில் உழைப்பவர்கள் குறைவு. அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதா தேடுற வீடுல மறுமை வீட்டை தேடுறா, மறந்துடாதே. மறுமை வீட்டை தேடுபவர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். சமகாலமும் அப்படித்தான். வளருகிற பருவத்தில் இருந்து வயதானவர்கள் வரைக்கும் கூட அல்லாஹ் போதிக்கிற இந்த நிலையான வாழ்க்கைக்காக இந்த வீட்டை தேடுபவர்கள் உண்டா? குறைந்து கொண்டே இருக்கிறேன். சமகாலத்தை பாருங்கள். கடந்த காலத்தில் 150 வருடத்திற்கு முன்பு பிறந்த ஒருவராவது இந்த உலகத்தில் இப்பொழுது உயிரோடு இருக்கிறார்களா? 150 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரே ஒரு நபர் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறாங்கன்னு ஒரு ஆளை சொல்ல முடியுமா? வாய்ப்பே கிடையாது. 150 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த அமெரிக்காவுல, ஐரோப்பால, ஆப்பிரிக்கால, இந்தியால, ஆஸ்திரேலியால, உலகத்தில் இன்றைக்கு ஒருவன் கூட உயிரோடு இல்லை. 100 வருடத்திற்கு முன்பு பிறந்தவர்கள் சிலர் இருக்கிறார்கள். உலகத்திலேயே விரல் விட்டு எண்ணிரலாம். ஒன்றும் வேண்டாம், நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய தாத்தா பாட்டி பேரு நமக்கு தெரியும். தாத்தாவுடைய தாத்தா பேரோ அவங்க அத்தா அம்மா பேரு தெரிந்தவர்கள் குறைவுதான். பல பேருடைய பிழைப்பு சொத்து பத்து அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுனால தான் ஓடிக்கிட்டு இருக்கும். தாத்தாவுடைய சொத்து, பாட்டி சொத்து, பாட்டி வீடு, பூர்வீக வீடு, அவர்கள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்திருப்பார்கள். ஒரு 50-60 வருடத்திற்கு முன்பு வாழ்ந்த தாத்தாவுடைய தாத்தா பேர் தெரிய. அவங்களாலதான் இன்றைக்கு நாம நல்ல நிலையில இருக்கோம், இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம நிலைமையா தான். மௌத்தா போயிட்டோம்னா நம்ம பிள்ளைங்க பேசலாம், பேர புள்ள பேசுமான்னு இந்த காலத்துல டவுட் தான், சந்தேகம் தான். அவனுக்கு இருக்கிற வேலையை பார்க்கிறதுக்கு நேரம் தெரியா இருக்கு. அல்லாஹ் நிலையான வாழ்விற்காக உழைக்க சொல்கிறார். நீங்கள் திருமறை குர்ஆனை புரட்டுகிற பொழுது பெரும்பாவம் குறித்து அல்லாஹ் எச்சரிக்கிறார். பெரும்பாவம் சம்பந்தமா, வட்டி சம்பந்தமா, இணை வைப்பு காரியம் சம்பந்தமா, விபச்சாரம் குறித்து, திருட்டு காரியம் குறித்தெல்லாம் அல்லாஹ் எச்சரிக்கிறார். ரொம்ப டீப்பா, டெப்தா, ஆழமா இறங்கி திருடாதே, திருடினால் கைவெட்டப்படும், விபச்சாரம் செய்யாதே, செய்தால் கசேடி உண்டு, அவ்வளவுதான். அல்லாஹ் அதுல ரொம்ப விளக்கி, ரொம்ப அரிதுதான் விளக்குறது. நீ திருடுகிறாயே, அவன் பொருளாதாரத்தை திருடினால் அவன் பாவம் அல்லவா? அவன் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவான்? அவன் குடும்ப கஷ்டத்தை நீ நினைத்து பார்க்க மாட்டாயா? இப்படி எல்லாம் அல்லாஹ் விளக்குறது ரொம்ப சொற்பம். ஆனால் அல்லாஹ் விளக்குகிறான், உலக வாழ்க்கை குறித்து விளக்குகிறான். ஆச்சரியமா இருக்கிறது. டீப்பா, டெப்தா, புரட்டுகிற இடங்களில் எல்லாம் அல்லாஹ் விளக்குகிறான். அதில் ஒரே ஒரு வசனத்தை சொல்லுகிறேன், நீங்கள் பார்க்கலாம். 10வது அத்தியாயம் 24வது வசனம். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா மஸலுல் ஹயாத்தி துன்யா கமா, இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் தண்ணீர் தான். அது அல்லாஹ் விளக்குறான் பாருங்க. அன்சல்நாஹு மினஸ் ஸமாஇ ஃபக்தலத பிஹி, அந்த தண்ணீரை வானத்தில் இருந்து இறக்கினோம். நபாத்துல் அருள் மிம்மா யாக்குலுன் நாஸ் வல் அன்ஆம், மனிதர்கள், கால்நடைகள், பூமியிலே வெட்ட வெளியாய் இருக்கிற எல்லாவற்றிற்கும் அதை நாம் அனுப்பினோம். ஹத்தா இதா அகதத்தில் அருது, பூமியிலே வெட்ட வெளியாய் இருக்கிற அந்த பரப்புக்கு தண்ணீர் சென்ற பொழுது ஸுஹ்ருஃபஹா வஸய்யனத், எந்த பகுதிக்கு சென்றதோ அங்கே காய்களையும் கனிகளையும் உழைக்க செய்தோம்.
மாங்காய் தோப்புக்கு போகுதா, மாம்பழமா முளைக்க செஞ்சோம். ஆப்பிள் தோட்டத்துக்கு போதா, ஆப்பிளா முளைக்குது. மாதுளை தோட்டத்திற்கு செல்லுகிறதா, கேரட் தோட்டத்துக்கு போதா, பீட்ரூட் தோட்டத்துக்கு போதா, எங்கு போகிறதோ அதை முளைக்க செய்தோம். இப்பொழுது செழித்து நிற்கிறேன். அல்லாஹ் எவ்வளவு அழகா உதாரணம் சொல்றான் பாருங்க. செழித்து நிற்கிறேன். இப்பொழுது மனிதன் நினைக்கிறான், காலையில வந்து இந்த காய் கனிகளை எல்லாம் பறித்து செல்வந்தர் ஆகி விடுவோம், அனுபவிக்கலாம். பார்த்து கண்களுக்கு அவ்வளவு பரவசமா இருக்குது. காலையில அறுக்கிற வேலை மட்டும்தான், அதை அறுத்து அதை நாம் சரி செய்து விடுவோம் என்று நினைக்கிற பொழுது அத்தாஹா அம்ருனா லைலன் அவ் நஹாரா, இரவிலோ பகலிலோ அல்லாஹ் அதை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டான். செழித்து நிற்கிறது. இப்ப அல்லாஹ் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். ஃபஜஅல்னாஹா ஹஸீதா கஅல்லம் தக்ன பில் அம்ஸ். இந்த இடத்திலே ஒன்றுமே முளைக்காததை போன்று அல்லாஹ் ஆக்கிவிட்டான். கதாலிக நுஃபதிலுல் ஆயாத். இந்த உலக வாழ்க்கைக்கு இதுதான்ப்பா உதாரணம். லிகௌமி யதவக்கரூன். சிந்திக்க மாட்டாயா? நீ வீட்டை கட்டி நல்ல டைல்ஸ் எல்லாம் போட்டு பளிங்கு எல்லாம் போட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணி உயர்ந்து நிற்கும், அனுபவிக்கலாம் நினைக்கும் போது நீ இருக்க மாட்ட. இதான் உலக வாழ்க்கை. அல்லாஹ் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறான் பாருங்கள். உலக வாழ்க்கை அது நிலையானது கிடையாது. உலகத்திற்காக தொழுகையை இழப்பவர்கள் எத்தனை பேர், வணக்க வழிபாட்டை புறக்கணிப்பவர்கள் எத்தனை பேர், தொழுகை வணக்க வழிபாடு இபாதத்து விஷயத்தில் அலட்சியமாக இருப்பவர்கள் எத்தனை பேர். கொஞ்சம் ஆழமாய் சிந்திக்க வேண்டும். பிறப்பிற்கு தான் வரிசை உண்டு. பிறக்கிறோம், எப்படி பிறக்கிறது? தாத்தா பாட்டி அத்தா அம்மா, மூத்த அண்ணன், இரண்டாவது அண்ணன், அப்புறம் அக்கா, அப்புறம் நானு, அப்புறம் தம்பி, அப்புறம் தங்கச்சி. பிறப்பிற்கு தான் ஆர்டர் உண்டு, ஷஃப் உண்டு, வரிசை உண்டு. இறப்பிற்கு ஷஃபோ வரிசையோ ஆர்டரோ கிடையாது. அல்லாஹ் மௌத்துக்கு வரிசை எதுவும் வச்சிருக்கிறானா? தாத்தா இருக்கும் போதே பேர மூத்தாயிருவார். பிறப்பிற்கு தான் ஷஃப் வரிசை, இறப்பிற்கு வரிசை அல்ல. நபிகளாரின் வாழ்க்கையை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துக்காக வாழவே இல்லை. ஒரு சமயம் இரவு நேரம் வெளியே வந்து நிற்கிறார்கள். எதற்காக வந்தார்கள் தெரியுமா? பசி கொடுமை அவர்களை வாட்டி வதைக்கிறது. வீட்டுல சாப்பாடு இல்லை. வந்தார் என்று பெரிய நபர்கள் வெளியே நிற்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அக்ரஜகுமா ஃபீ புயூதிகுமா ஃபீ ஸாஆ. இந்த நேரத்துல வீட்ல இருந்து வெளியே வர்றீங்களே, என்ன காரணம்? ரெண்டு பேரை பார்த்து கேக்குறாங்க. நான் தான் வீட்ல இருந்து வெளியே வர்றேன், நீங்க ஏன் வெளியே வந்தீங்க? அவர்கள் சொன்ன வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான், அல் ஜூஉ யா ரசூலல்லாஹ், அல் ஜூஉ யா ரசூலல்லாஹ். பசி அல்லாஹ்வின் தூதரே, பசிக்கிறது, வீட்ல சாப்பாடு இல்ல. திருப்பி அப்படியே கேக்குறாங்க, நாங்க ரெண்டு பேர் பசியினால வெளியே வந்தோம், நீங்க ஏன் வெளியே வந்தீங்க? அதே பசிதான் என்னையும் வீட்டை விட்டு வெளியேற்றியது. மூணு பேர் இன்னொரு நபித்தோழர் வீட்டுக்கு போனாங்க. உலகத்திலேயே நாளை மறுமையில் ஒரு பதவி இருக்கிறது. வசீலத்த வல் ஃபதீலத்த, வசீலத்த வல் ஃபதீலத்த வபஅஸஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்தா. இறைவா, அந்த வசீலா என்னும் பதவியை முஹம்மதுக்கு கொடு. அல்லாஹ் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். வசீலா என்னும் பதவிக்கு சொந்தக்காரர். அல்லாஹ் மறுமையிலே கோபமுற்று நிற்கிற பொழுது மலக்குமார்கள் பார்வை பணிந்து நிற்கும், நபிமார்களின் பார்வைகள் பணிந்து நிற்கும். ஷஹீதுகள் நல்லடியார்கள் தலதூக்க மாட்டாங்க, பணிஞ்சுதான் இருப்பாங்க. முஹம்மதை அல்லாஹ் அழைப்பான், முஹம்மதே வாரும். யாருக்காவது பரிந்துரை பண்ணணுமா? ஷஃபாத் பண்றீங்களா? ஷஃபாத் செய்வதற்கு தகுதியான நபிகளார் தெருவிலே பசிக்கிறது என்பதற்காக நின்றார்கள். உலகத்தை அனுபவிக்கவே இல்லை. ஆயிஷா அம்மையார் ஒரு சமயம் சொன்னாங்க, நாங்கள் கடுமையாக சிரமப்பட்டோம். 2 மாதம் வீடுகளிலே அடுப்பெரியவில்லை. அதனுடைய சிரமத்தை அப்படியே விளக்குறாங்க பாருங்க.
எங்கள் வீட்டுக்கு அருகில ஒரு பாரிஸ் அந்த பகுதியை சார்ந்த சல்மான் அல் பாரிஸ் அவங்க ஒரு குழந்தை அண்டை வீட்டுக்காரர் இருந்தார். அவர் ரொம்ப அழகாய் ரொம்ப சூப்பரா சமைப்பார். ஒரு நாள் அவர் சமைக்கிற பொழுது எங்கள் வீடுகளிலோ பல நாட்கள் அடுப்பெரியாத சூழல், அடுப்பே எரியல, கடுமையான பசியில இருக்கிறோம். சகோதரிகள் இருந்தால் காது கொடுத்து கேட்க வேண்டும். அல்லாஹ் நம்மை எந்த அளவிற்கு வைத்திருக்கிறான் என்பதற்கு சான்று. ஆயிஷா அம்மையார் இந்த செய்தியை விளக்குகிறார்கள். பல நாள் பசி கொடுமையில இருந்தோம், நானும் அல்லாஹ்வுடைய தூதர். பக்கத்து வீட்டுல எப்படிப்பட்ட சோதனைன்னு பாருங்க. அன்ன பாரிசியன் காண தையிபல் மரக், நறுமணம் கமழுகிற ஒரு சூப்பரான ஒரு வாசனை ஒண்ணு எங்க வீட்டுக்கு வருது. இதான் உச்சபட்ச சோதனை. பசியிலே, நான் வறட்சியிலே, நப்சி துடிப்பில இருக்கிற பொழுது பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு நறுமணம் வந்தது. 2 மாத காலம் அடுப்பெரியாத சூழல். அருகில் வீட்டில் இருந்து ஒரு நறுமணம் வந்தா நப்சை கட்டுப்படுத்த முடியுமா? பசி கொடுமையின் உச்சம். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, எப்படியோ அவரு நபிகளாருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். தான் மட்டும் சமைச்சு சாப்பிட மாட்டார், எங்கள் வீட்டிற்கு வந்து அந்த உணவை கொடுப்பார் அல்லது எங்களை அவர் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்து செல்வார் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்ததுதான் தாமதம். வந்து விட்டார், வந்து வாசல்ல நிக்கிறேன். இப்ப சோதனை, இப்ப 2வது உச்சபட்ச சோதனையை பாருங்க. எதிர்பார்ப்பா வந்துட்டாரு, வீட்டுக்கு விருந்துக்காக அழைத்து செல்வார். சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம், படிக்கிற பொழுதே அழுகையே வரும். அழைக்கிறார், அல்லாஹ்வின் தூதரை, நண்பரே, ஹதா யது ஜா யது, வாங்க வீட்டுக்கு சாப்பிட போலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு டவுட், நம்மள பார்த்து வாங்க வீட்டுக்கு சாப்பிட போலான்றார். 2 பேரையும் கூப்பிடுறாரா, நம்மள மட்டும் கூப்பிடுறாரா? அல்லாஹ்வின் தூதர் முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கிற நின்னுட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா அம்மையார் அமர்ந்திருக்கிறார். ஆயிஷாவை பார்த்து கேட்கிறார்கள், ஹாதிஹி லி ஆயிஷா, இவரும் வரலாமா? இப்ப அந்த மனிதர் சொல்லுகிறார், லா, அவர் வேணா, நீங்க மட்டும் வாங்க. நொந்து விட்டார் ஆயிஷா. ஆயிஷா அம்மையாருக்கு அப்படியே உள்ளம் நொறுங்குகிறது. பசி கொடுமை, ஸ்மெல் வந்துருச்சு, சாப்பிட கூப்பிடவும் செஞ்சிட்டாரு. நீங்க வேணா, நீங்க மட்டும் வாங்க, அவங்க வேணா. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பதில், இவர் வரவில்லை என்றால் நானும் வரமாட்டேன். இவர் வரலன்னா நான் வரல. அவர் திரும்ப வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றார். திரும்பவும் அழைக்கிறார், வாங்க. ரசூலுல்லாஹ் திரும்பவும் கேட்கிறாங்க, ஹாதிஹி லி ஆயிஷா, இவரும் வரலாமா? வேணா, உணவு கம்மியா தான் இருக்குது, ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது, நீங்க மட்டும் வாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இவர் இல்லை என்றால் நானும் வரவில்லை. வீட்டிற்கு செல்கிறார், இன்னும் சமைத்து விட்டு திரும்புகிறார். மீண்டும் அழைக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஹாதிஹி, இவரும் வரலாமா? சரி வாங்க, 2 பேரும் வாங்க. ஆயிஷா அம்மையார் அந்த இடத்திலே சொன்னார்கள், என் வாழ்நாளிலேயே ஒரு ருசிகரமான உணவை உண்ட நாள் அந்த நாள் தான். எவ்வளவு சிரமம், எவ்வளவு கஷ்டம். அல்லாஹ்வின் தூதர் இந்த உலக வாழ்க்கைக்காக நம்ம சாப்பாடுன்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க, ஹலாலாய் உண்ணுகிறோம். சில நேரங்கள்ல மார்க்கத்திற்கு மாற்றமான திருமணமா, நிகழ்ச்சிகளா, வைபவங்களா, அதுல போய் கலந்துக்கிற, அது தனி. நாம் உண்ணுகிற உணவின் அளவை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நினைத்ததையெல்லாம் உண்ணுகிறோம். சிக்கன்லயே ஒரு கோழி வகையிலே ஒரு 40 வெரைட்டி. அதுவும் அல்லாஹ் நமது ஊர் போன்ற மக்களுக்கு அருளை அள்ளி அள்ளி பொழிந்து கொண்டிருக்கிறான். பசியினாலோ பட்டினியினாலோ வாடக்கூடிய நிலை உண்டா? விரும்பிய உணவுகளை எல்லாம் வெளியூரில் இருந்து இங்கு தேடி வந்து
உண்ணுகிற அளவிற்கு நம்மையும் நம் மக்களையும் அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கிறான். அப்படி அல்லாஹ் கொடுத்திருக்கிற பொழுது அல்லாஹ்வை மறக்கலாமா? நன்றி செலுத்த தவறலாமா? ஃபஜ்ர் தொழுகையை விடலாமா? பொய் பேசலாமா? புறம் பேசலாமா? உண்மையில் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி என்பது இந்த நிலையான உலக வாழ்க்கைக்கு ஆசைப்படவே கூட. இறுதியாய் ஒரே ஒரு சம்பவத்தை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் வாழ்ந்த நபி தோழர்கள், அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்திற்கு பிறகு நிறைய யுத்தங்கள் நடந்தது, போர் நடந்தது. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு போர் யர்மூக் என்கிற யுத்தம். வரலாற்றிலே கொஞ்சம் காதுகளை நீங்கள் தீட்டியவாறு கேட்க வேண்டும். அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், உண்பதற்கு உணவை கொடுத்திருக்கிறான், வாழ்வதற்கு சுகபோகமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். என் வாழ்க்கையிலே சோதனை இருக்கிறது, கஷ்டம் நீங்க மறுக்கிறது, மன உளைச்சல் இருக்கிறது, சோதனையினால் உழன்று கொண்டிருக்கிறேன், வெற்றி கிடைக்கவில்லை. மாணவர்கள் மாணவிகள், பொருளாதாரத்தில் இருப்பவர்கள் பெரியவர்கள், நிலையான உலக வாழ்க்கைக்கு நாம் நிலையான அந்த மறுமை வாழ்க்கைக்கு நாம் ஆசைப்படாமல் அற்ப உலக வாழ்க்கையை நேசித்தால் எதுவுமே கிடைக்க. ரசூலுல்லாஹ் காலகட்டத்திற்கு பிறகு யர்மூக் என்கிற யுத்தம், ரொம்ப சுருக்கமா சொல்றேன், வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட நீட்ட நெடிய ஒரு செய்தி. ஹெர்குலஸ் மன்னர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் தலைமையில தான் எதிரி படைகள் எல்லாம் வர்றாங்க. இஸ்லாமியர்களுக்கு அமீராக காலித் பின் வலீத் அவர்களை இஸ்லாமிய படை நிர்ணயிக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான போர். ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு நடக்கிறது. கொஞ்சம் நீங்கள் இதனுடைய எண்ணிக்கையின் வித்தியாசத்தை கவனிக்க வேண்டும். முஸ்லிம்கள் எண்ணிக்கை எதிரிகளின் எண்ணிக்கையை விட பன்மடங்கு குறைவு. ரோமர்கள் கிட்டத்தட்ட 2,40,000 பேர் குழுமி விட்டார்கள். 2,40,000 பேர். காலித் பின் வலீத் தலைமையில் 2 லட்சம், 1.5 லட்சம், 1 லட்சம், 50,000, 38,000 மட்டும்தான். 2,40,000 எதிரி, முஸ்லிம்கள் 38,000 பேர். ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் கால்குலேட்டர்ல போட்டாலும் கால்குலேஷன் ஆக போர் நடக்கிறது. அல்லாஹ் இஸ்லாமிய படைக்கு, இஸ்லாமியர்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுக்கிறான். ஹெர்கல் மன்னர் மண்டையை பீக்கிறார். போர் முடிகிறது. தன் படைகளை எல்லாம் அழைக்கிறார். அதிலே ஒரு பெரியவர் அவரை அழைத்து கேட்கிறார், எண்ணிக்கையில் நாம் குறைவா அவர்கள் குறைவா? முஸ்லிம்கள் அவர்கள் தான் குறைவு. படைபலத்திலே, ஆயுத பலத்திலே நாம் குறைவா அவர்கள் குறைவா? அவர்கள் தான் குறைவு. அப்ப என்னத்துக்கு நான் தோத்தீங்க? டென்ஷன் ஆகிறேன். எல்லாத்திலையும் நம்ம தானே வசதி, அப்புறம் பிறகு ஏன் தோற்றீர்கள்? காரணம் சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று எதிரிகள் சொன்ன பதிலை நீங்கள் பார்க்கலாம். இமாம் இப்னு கதீர் அவர்கள் அந்த தஃப்சீர்ல ரொம்ப அழகா இந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறார். எனக்கு தெரியும், சொல்லுகிறேன், காரணம் சொல்லுகிறேன் கேளுங்கள். அவர்கள் யார் தெரியுமா? யகூமூனல் லைல், இரவிலே தொழுகிறார்கள். வயசூமூனன் நஹார், பகலிலே நோன்பு பிடிக்கிறார்கள். வயூஃபூன பில் அஹ்தி, ஒப்பந்தத்தை பேணுகிறார்கள். வயஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுகிறார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கிறார்கள். வயதனாஸஃபூன பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே நீதமாய் நடக்கிறார்கள். மின் அஜல், இதான் காரணம். தொழுகிறவன் தோற்க முடியுமா? நோன்பு பிடிப்பவர் தோற்க முடியுமா? உண்மை பேசுபவர் வாழ்க்கையில தோற்பாரா? பிறகு அதோட நிறுத்தல, திரும்ப சொல்றேன், நம்ம ஏன் தோத்தம் தெரியுமா? அனனஷ்ரபுல் ஹம்ரே, நாம் சாராயத்தை குடிக்கிறோம். ஒனஸினி, விபச்சாரம் செய்கிறோம். ஒனர்கபுல் ஹராம், ஹராமான
சம்பாதிக்கிறோம். வனன்குசுல் அஹ்த, ஒப்பந்தம் வாக்குறுதியை மீறோம். வனகுலப், அநியாயமா நம்மளை விட கீழ்நிலையில் இருக்கிறானா அவன்கிட்ட கோவப்படுறோம். ஒன்னுதலின் அநியாயம் செய்கிறோம். ஒன்அமுரு பிஸ்ஸகத், அருவருப்பானதை உண்ணுகிறோம். ஒன்னன்ஹா அம்மா யருதல்லாஹ், அல்லாஹ் எவற்றையெல்லாம் பொருந்திக் கொள்ள மாட்டானோ அப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் செய்கிறோம். மன்னரே, அரசரே, நம்ம தோத்ததுக்கு இதான் காரணம். மன்னர் ஹெர்கல் சொன்னார், அல்லாஹ் பேச வைக்கிறான் பாருங்கள். ஃபகால், ஹெர்கல் சொன்னார், அந்த சதக்தனி, நீங்கள் உண்மையே உரைத்தீர்கள். சாராயத்தை குடிக்கிறவன் ஜெயிக்க மாட்டான், ஹராம சம்பாதிக்கிறவன் ஜெயிக்க மாட்டான். அவன் நிலையான உலகத்துக்காக வாழ்றான், நீ அழிஞ்சு போகிற உலகத்துக்காக வாழ்கிறாய். சற்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், சுகம் இருக்கலாம், ஆடம்பர வாழ்க்கை இருக்கலாம். தொழுகை இல்லாவிட்டால், நீதி இல்லாவிட்டால், நேர்மை இல்லாவிட்டால், உண்மை இல்லாவிட்டால், ஹலால் ஹராமை பேணாவிட்டால் அல்லாஹ் காரூனை அழித்தது போன்று நம்மையும் அழித்து விடுவான். வரக்கூடிய நாட்களிலே உண்மையாய், நீதியாய், இறைவனுக்கு அஞ்சக்கூடியவர்களாய் நம் வாழ்க்கையை செதுக்குவோம். நிலையான மறுமை வாழ்விற்காக இஹ்லாஸோடு உளமாற உழைப்போம் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, இந்திய நாட்டிலே ஆட்சி செய்பவர்கள் எத்தனையோ அட்டூழியங்கள் புரிந்தாலும் நாம் செலுத்துகிற அந்த வாக்கு, நாம் அழுத்துகிற அந்த பட்டன், இதிலே எந்த மோசடியும் செய்யவில்லை என்று இத்துணை காலம் நாம் நம்பி வந்தோம். ஆனால் அதிர்ச்சியாய், ஆச்சரியமாய் இருக்கிறது, நான் எந்த பட்டனை அழுத்தினாலும் நீ ஒரு செல்லா காசுதான், மக்கள் எல்லாம் வெறுமனே பெயர் அளவுல ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பட்டனை நீங்க அழுத்துறீங்க, அவ்வளவுதான். அனைத்து விதமான ஆக்ஷனும் பவரும் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான வாக்குகளை திருடி விட்டார்கள் என்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் நாம் பார்க்கிறோம். பணத்தை திருடினது போய், பதவியை திருடியது போய், ஒரு தனிப்பட்ட மனிதனின் வாக்குகளை திருட ஆரம்பித்தார்கள். அதுல முக்கியமான ஒரு விஷயம், பீகார்ல SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயர்ல நாங்க வாக்காளர்களை எல்லாம் சரிபடுத்த போறோம். சரியான வாக்காளர்கள் இருக்கிறாங்களா, கரெக்டான பெயர் இருக்குதா என்று பீகார்ல கணக்கெடுக்க போகிறோம் என்று சொல்லி 68 லட்சம் வாக்காளர்களை நீக்கியும் போட்டாங்க. அந்த வரிசையில இந்த மாதம், அடுத்த மாதம் இந்தியாவில் இருக்கிற 12 மாநிலங்களுக்கு SIR வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கிற ஒரு திட்டத்தை மத்திய அரசு கையில் எடுத்திருக்கிறார்கள். இது மறைமுகமா தேளின் கொடுக்கல, தேளுடைய கொடுக்கல தேனை தடவி இப்ப இந்த தேனை சாப்பிடுறா அப்படின்னு சொன்னா எவ்வளவு கேடுகட்ட காரியமோ. இருப்பது தேள் கொடுக்கு, அதுல இருக்கிற தேனை போய் சாப்பிடு அப்படின்ற அளவுக்கு தான் SIR என்பது பெயரளவிலே வாக்காளர்களை நாங்கள் சரிபடுத்த போகிறோம், அவங்களை கரெக்ட் பண்ண போறோம்.
இறந்தவர்களின் வாக்குகளை எல்லாம் நாங்கள் நீக்க போகிறோம் என்பது மாதிரி ஒரு பிம்பத்தை அவர்கள் சூட்டினாலும் இது குடியுரிமை CAA NRC போன்ற அது போன்ற விஷயங்களுக்கு தான் வழிவகுக்கும் என்று பல்வேறு கருத்து கணிப்புகள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. முஸ்லிம்களாகிய நாம் ரொம்ப விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இஹ்தரு, எச்சரிக்கை உணர்வோடு இருங்கள். நம்ம அப்படியே ஒண்ணும் தெரியாதவங்க மாதிரி இருந்தோம்னா தலையிலே ஏறி மிதித்து விட்டு செல்லுவான். ரொம்ப கவனமா நம்முடைய பகுதிகளுக்கெல்லாம் கண்டிப்பா, குறிப்பா முஸ்லிம்கள் கணிசமாக வாழ்கிற பகுதிகளுக்கெல்லாம் SIR போன்ற வாக்காளர் சீர்திருத்த பணிக்காக வருவார்கள். கேட்கிறதை எல்லாம் கொடுத்துட்டு போயிடக்கூடாது. என்ன கேட்கிறான், எதை கேட்கிறான், இன்ஷா அல்லாஹ் இது குறித்து ஜமாத்து சார்பாக ஒரு விரிவான விழிப்புணர்வு வீடியோ ஒன்று கண்டிப்பாக வெளியிடப்படும். அந்த வீடியோவை பார்த்து வீடுகளில் இருக்கிற பெண்கள்கிட்ட, அறியாதவர்கள்ட்ட, தெரியாதவர்கள்ட்ட எல்லாம் இந்த எச்சரிக்கை உணர்வை நாம் பதிய வைக்க வேண்டும். ஒருவேளை திருட்டுத்தனத்தை கட்டவிழ்ப்பதற்காகவா, முஸ்லிம்களை ஏமாற்றுவதற்காகவா, இஸ்லாமியர்களை அழிப்பதற்காகவா, வேறு ஏதோ பேர்ல உள்ளே வந்தாலும் கூட முஸ்லிம்களாகிய நாம் அஞ்ச தேவையில்லை. அல்லாஹ் சூழ்ச்சியாளனுக்கெல்லாம் உச்சபட்ச சூழ்ச்சியாளன். இஸ்லாமியர்களுக்காக, அவர்களை அழிப்பதற்காக இது போன்ற எத்துணை பெரிய சட்டங்கள் வந்தாலும் அல்லாஹ் அவர்களை தவிடுபடியாக்குவான், மரணடி கொடுப்பான். ஒரு முக்கியமான அறிவிப்பு, தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக இந்த வார தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஜுமாவுடைய வசூல் தாவா பணிகளுக்காக கொடுக்கப்படுகிறது. நிலையான வாழ்க்கைக்காக மறுமை பணியை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிற ஏராளமான தாவா பணிகள், மாநாட்டு பணிகள், அதே போன்று இது போன்ற அராஜகத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் என்று ஏராளமான நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான தாவா பணிகள் ஜமாத் சார்பாக நடக்கிறது. தௌஹீது ஜமாத் என்கிற பெயரிலேயே ஏகத்துவத்தை போதிக்கிற ஒரு கொள்கையை நாம் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வழமையா நீங்க போடுற பொருளாதாரத்தை விட தாவா பணிகளுக்காக என்று கேட்கப்படுகிற பொழுது நம்மால் ஒருவேளை தாவாவில ஈடுபட முடியாவிட்டாலும் கூட நாம் கொடுக்கிற பொருளாதாரம் பல்வேறு தாவா பணிகளுக்கு உந்துதலாக, உறுதுணையாக, மிக உதவியாக அது அமைந்திருக்கும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், ஹல் ஜஸாஉல் இஹ்சானு இல்லல் இஹ்சான், நன்மைக்கு நன்மையை தவிர வேறு கூலி இல்லை. அடியானே, நீ நன்மைக்காக உதவுகிற பொழுது உனக்கு நன்மையே கூலியாக கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வகையில் இந்த வார ஜுமாவுடைய வசூல் தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையின் தாவா பணிகளுக்காக நாம் முழுமையாய் கொடுக்க இருக்கிறோம். இந்த வார ஜுமாவுடைய பொருளாதாரத்தை வழமையை விட அதிகப்படியாய் கொடுத்து தாவா பணிக்காக உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு முடிவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.